ஹலோ மக்களே, இன்னைக்கு தூக்குச்செடி சாப்பிட்லாம் பார்த்துருவோமா? வாவ்! பூசணிக்காய் கிரேவி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை போட்டிருக்காங்க. அதாவது சில ஊரில் வந்து மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதுவும் போட்டு அம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச மீன் குழம்பு. நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்களா, அதை வந்து கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு. அதனால் இதுவும் கொடுக்கட்டோமான்னு கேட்டாங்க. சரி கொடுங்கன்னு சொன்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம தம்பி சிவா சாப்பிட்றாப்புல. அவருடைய பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா சாப்பாடும், இது என்ன சட்னின்னு சொன்னாங்க, மறந்து போச்சு எனக்கு வேறு. புதினா சட்னி. ஓ சூப்பர், புதினா சட்னி. அவங்க அம்மாவும் சட்னி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அதை எனக்கு கொடுத்தாங்க, நான் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து நம்ம சாப்பாட்டு பக்கம் வருவோம். யார் யார் வீட்டெல்லாம் இந்த மாதிரி பூசணிக்காய் மொச்சக்கொட்டைலாம் போட்டு சமைச்சிருக்காங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாகவே வந்து பண்ணி கொடுத்தாங்க. வேறு யாருக்கும் கொடுக்கல வீட்டில், எனக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. பாக்ஸில் போட்டு தட்டுமான்னு கேட்டாங்க. வேணாம் நம்ம மீன் சாப்பாட்டு மேலே கொஞ்சம் வைங்க, சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சு விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவாவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்சு மீன் குழம்பா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு பீஸ் மீன் விழுகுதா, அந்த ஒரு பீஸ் தான் மீதி இருந்துச்சு. ஏன்னா அம்மா நைட்டு மீன் குழம்பு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன், பார்த்துக்கோங்க. இதான் மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி கொடுப்பாங்க, அது கமெண்ட் பண்ணுங்கள்.